ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்னைய கடிச்சு விடுமே. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. நாய் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுது. ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேக்குற கேள்வி இருக்குல்ல. நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் கண்டிப்பா கடி வாங்கிருக்கேன். இல்ல கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம். அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு, கோபி பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்டே, நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். நீங்கலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ஓ, அதனால நாங்களே வாய் மூடிட்டு இருக்கோம். நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்கணும். இப்ப நீங்க சொல்றத அரசாங்கம் சொல்ல முடியுமா? அந்த ஏரியா கவுன்சிலரால இந்த பதில சொல்ல முடியாது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது. ஆக்சுவலா நாய் கடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும். பிஎஸ்சி எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிப்பாங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? ஹைட்ரோஃபோபியா ஆகி செத்து போறாங்க. அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே கான்செப்ட். நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். உனக்கு என்ன மாதிரி நம்ம எமோஷனலாவே நம்ம டீல் பண்ணுவோம். இது வந்து நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்துந்தா இது தெரியும், இந்த வழி தெரியும். ஒரு நாய் கச்சா போறாளுங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு அதாவது ரசாயன கெமிக்கல் என்ன கவர்மெண்ட் சொல்றாங்களோ அலோ பண்ணுங்க. ரைட் சொல்லல, ஆனா அவங்க கோவப்படுறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. சாவு சாவும்ல செத்த பேர நீ ஆமா இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க, அடங்க மாட்டீங்களாடா? என்னடா பிரச்சனை? தம்பி ரொம்ப சிம்பிள், முறைப்படுத்தணும். என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எதை வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? நக்கல்யா அவனுக்கு. ஏன்னா நான் உங்க கூட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார். நான் அரசு கிட்ட தான் பேசுவேன் சார். என் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அரசு தானே. எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ். இது இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ஓ, அதனால நாங்களே வாய் மூடிட்டு இருக்கோம். நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்கணும். மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிடுற பண்ணிக்கு உதார் வேற. நீங்க நரேஷன் வேலை எடுத்துட்டு போனனால அரசு கெட்ட பேர் ஆயிருமோ இல்ல நாங்க வந்து விலங்குல கொண்டு ஓடுவேன். நான் ஒரே ஒரு அரசு கேக்குது. நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அடிஷன் பண்ணி இருக்கு, சேஃபா தான். கொஞ்சம் நிதானமா பதட்டப்படாம மியூசிக். அவர் எங்க டாக பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. அதனால எங்க டாக பத்தி தான் சொல்றோம். உங்க டாக்னா எது மேடம்? உங்கன்றதனுடைய வரையறை என்ன? அதாவது நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? Still I'm single because I feel அந்த 4-legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. ஒரு தெரு, அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணும்ங்கறீங்க. ஆமா. ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்னைய கடிச்சு விடுமே. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, ஏரியாக்கு போகாதீங்க. வாட் ப்ரோ? அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இதுவரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். சார் முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவிகட்ட பயில சார். இளங்கோ நகர் 6வது தெருலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. அப்போஸ் நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? சார் பக்கல்ட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெரி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இத பேசிக்கிற? நாய் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுது. ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேக்குற கேள்வி இருக்குல்ல. நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன். இல்ல கடி வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் வாங்கியிருக்காங்க கடி. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு, கோபி பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். நான் ஒரு தினக்கூலி, சரியா? சரி. இப்ப நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும்?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. அதான் பாயிண்ட். நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். கோபி, பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. இப்ப பாரு சீன ஏன் கிடையாது? பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேச. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்.